1861 more than 140 years முன்னாடியே ஏற்ற சட்டம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் தி டியூட்டிஸ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர், போலீஸோட ஃபங்க்ஷன்ல வந்து டியூட்டிஸ் வந்து சொல்லும்போது ஒரு டியூட்டி சொல்றாங்க, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம், கிரைம் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு எதிரான எந்த நிகழ்வுகளும் நடக்காமல் தடுப்பது வந்து காவல்துறையினுடைய கடமை. அது மாதிரி அந்த குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கு உரிய வழிமுறைகளை ஏற்பது காவல்துறையினுடைய கடமை. அந்த அடிப்படையிலே தான் ஒரு சில நிகழ்வுகள் நமது மாவட்டத்திலும் வேறு பல இடங்களிலும் நடந்த நிகழ்ச்சிகளை மனதில் கொண்டு இது மாதிரியான குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே, இன்னும் சொல்ல போனால் ஒரு கை மட்டும் பயன்படுத்தினால் ஓட்டை வராது, அதற்கு இரு கைகள் வேண்டும். அந்த அடிப்படையிலே காவல்துறை மட்டும் தனியாக நினைத்தோமானால் எந்த ஒரு எண்ணத்தையும் சிறப்பாக செயல்படுத்திவிட முடியாது. அதற்கு அந்த எண்ணத்தில் சம்பந்தப்பட்ட அந்த கருத்தில் தொடர்புடைய அனைத்து மக்களும் அனைத்து தரப்பினரும் அந்த ஒரு எண்ணத்தை நாம் செயல்படுத்த நினைத்தோமானால் மட்டுமே அது வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அந்த வகையிலே காவல்துறை செயல்பாடுகளை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களினுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாது என்ற ஒரு இடத்திலே ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அதிகாரி என்ற அடிப்படையிலே உங்களுடைய இந்த கூட்டத்திலே சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த 1960s 70s பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுப்பு கலர் கோணம் போடுவாங்க இல்லையா, ஃபேமிலி பிளானிங் வந்து சவுப்பு கலர் கோணம் போட்டு அதை தலைவீழா போட்டுருப்பாங்க. அதே நேரம் 60sல 65, 66ல வந்து கிரீன் ரெவல்யூஷன் இல்லையா, அந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து கிரீன் பேண்ட் வந்து சாப்போட்டா போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்டட் போர்ஷன் மேலே பார்க்கறது அதுக்கு வந்து பிலாசபி. ஃபேமிலி பிளானிங் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை வந்து அதிகமாக வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது தலைவீழாகவும், இந்த பச்சை முக்கோணத்தை வந்து அது பசுமை புரட்சி வளர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதை வந்து மேல்நோக்கிய ஒரு முக்கோணமாகவும் அப்படி ஒரு எண்ணத்தோட அதை செஞ்சுருந்தாங்க. இப்ப நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ குழந்தைகளுக்கு பிடித்த சின்ன குழந்தைங்கனாலே அவங்களுக்கு முக்கியமா சைக்காலஜிக்கலாக ஒரு சில கலை சொல்லுவாங்க, முக்கியமாக வந்து கலை சொல்லுவாங்க. ஸோ நாம வந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி, மாணவர்களினுடைய வளர்ச்சியை மனதிலே கொண்டு நாம் மனதிலே கொண்டு அந்த ஒரு முக்கோணத்தை பார்த்தோம்னா ஒரு பிங்க் கலர் முக்கோணம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிங்க் கலர் முக்கோணம் பாயிண்ட் வளர்ச்சி அந்த கூர்மையான பகுதிக்கு மேல நோக்கி இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த முக்கோணத்துல 3 பகுதிகள் இருக்குது, 3 பக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வந்து மாணவர்கள், இன்னொரு பக்கம் பெற்றோர்கள், மூணாவது பக்கம் வந்து ஆசிரியர்கள் உட்பட்ட நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா மாணவர்கள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம். ஸோ இந்த 3 பக்கங்களும் ஒரு சேர வளரும் போது தான் அந்த முக்கோணம் வந்து ஒரு சமூக முக்கோணம் தான் தொடர்ந்து வளரும். ஒரு பக்கம் குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த முக்கோணம் வந்து ஒரு சரியான முக்கோணமா சரியான ஒரு வளர்ச்சியா இருக்காது. அந்த வகையில மாணவர்களுடைய நலனை நாம் கருத்தில் கொண்டோம்னா இந்த 3 பேரோட கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். 3 பேரும் ஒருமித்த ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படும் போதுதான் வந்து இந்த வளர்ச்சி, மாணவர்களுடைய வளர்ச்சி நாம் நினைத்த வகையிலே ஒரு பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே இருக்கும். இதுல அரசாங்கம், இது எல்லாமே வந்து அரசாங்கம், காவல்துறை எல்லாமே வந்து இந்த வளர்ச்சியை வந்து ஒரு ஊக்கப்படுத்துது. அதுதான் வந்து எங்களுடைய ரோல். இந்த வளர்ச்சி சரியான பாதையில் செல்கிறது, இதுல வந்து எந்த ஒரு பக்கத்திலும் குறைபாடு இல்லாமல் செல்கிறது அப்படிங்கிறத வந்து கண்காணித்து அதற்கு அதில் குறைபாடு ஏற்படும் போது உரிய நடவடிக்கைகள் எடுப்பதுதான் மாவட்ட நிர்வாகத்தின் கடமையும் காவல்துறையினுடைய கடமையும். அந்த வகையிலே பார்த்தோம்னா இந்த நிகழ்வுகள் ஒரு சில நிகழ்வுகள், இப்ப கடந்த வருடம் நான் வந்து தேனி எம்பியா இருந்தப்ப அது தோல்வி அடிஷனல் சார்ஜ் ஆஃப் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பரவாயில்லை. அந்த சமயத்துல வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பள்ளியில ஒரு அலிகேஷன், அதாவது ஒரு மாணவர் வந்து அந்த ஃபீஸ் வந்து டைமுக்கு கட்டல அப்படிங்கிறதுக்காக
ஸ்கூல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததா ஒரு அலிகேஷன். எப்படி அப்படின்னா, இந்த ஃபீஸ் வந்து டைமுக்கு கட்டாத, டைமுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணத்தை செலுத்தாத மாணவர்களை பள்ளி முடிஞ்ச பிறகு ஸ்கூலுக்கு இதில் பஸ்ஸில் கூட்டு போகிறது, அந்த ஸ்கூல் பஸ்ஸில் கூட்டு போகும்போது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட விட்டு அப்புறமா வண்டியில் ஏறுறாங்க. அவங்க வந்து ஓடி போய் ஏறும்போது வந்து கீழே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அந்த குற்றச்சாட்டு வந்து காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்க எல்லாம் வந்து விசாரணை முடித்து அப்புறமா அந்த விசாரணையில் திருப்தி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த கமிஷனுக்கு போய் கமிஷன் கண்டக்டட் பப்ளிக் ஹியரிங் இன் சென்னையில் வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபுல் கமிஷன் அட்டெண்டன்ஸை பப்ளிக் ஹியரிங், அதில் நிறைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து செக்ரட்டரி ஆஃப் எஜுகேஷன், அப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே, அந்த சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க, அந்த எதிர்பார்ப்பார்கள் எல்லாருமே வந்து ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி வந்து விசாரணை நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதில் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் நேஷனல் கமிஷன் அதை சொல்லும்போது ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்க. அதாவது அது நிறைய குற்றச்சாட்டு, இது ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஒரு இதே மாதிரியான ஒரு மாணவர் வந்து ஒரு மாணவி, கொடைக்கானல ஒரு மாணவி வந்து டீச்சர் வந்து படிச்சது அப்படின்னு அடிச்சதா சொல்லி அது வந்து சூசைட் பண்ணி, இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து அவங்க அந்த ஆராய்ச்சி செஞ்சு அப்புறமா ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்றாங்க. அப்ப பெரும்பாலான சமயங்கள நிகழ்வுகள்ல வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, மாணவர்கள் வந்து சரியா படிக்காத பட்சத்துல நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத பட்சத்துல என்ன பண்றாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து கண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு படியில போய் என்ன சொல்றாங்க, அவங்க பெற்றோர்களை கூட்டுவார் அப்படின்ட்டு மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப பெற்றோர்களை கூட்டிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாணவன் வந்து பயந்து போய் 1-2 அசேஷன் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சொல்லி. ஸோ இந்த தடுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனோ டீச்சர்ஸோ ஒரு மாணவன் அல்லது மாணவி வந்து சரியா படிக்காத பட்சத்திலோ அல்லது இன்டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கக்கூடிய பட்சத்திலோ அதை வந்து அவருடைய பெற்றோர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமானால், இப்ப சென்னையில் நடந்த நிகழ்வு கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ல எழுதி அனுப்பியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து சரியானது அப்படிங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் மாணவருக்கு தன்னுடைய பக்கத்தில் உள்ள அவருடைய கருத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து பெற்றோர்கள் எடுத்து செல்லும் போது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் ஆகுது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கடிதம் மூலமா பெற்றோர்களுக்கு வந்து நாம தெரிவிக்கணும். மாணவனிடம் நேரடியாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மாணவனிடம் பிரச்சனை இருந்ததுன்னா, சரியா படிக்கிறதுனாலோ இல்ல இன்டிசிப்ளின் ஏதாவது இருந்ததுனாலோ மாணவனிடம் வந்து நேரடியாக சொல்லக்கூடாது. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கடிதம் மூலமாக தபால் மூலமாக தெரிவித்து அவர்களை வர வைத்து அப்புறமா இந்த பிரச்சனையை வந்து சொல்லி அதை வந்து சுமூகமா சரிப்படுத்துறதுக்கு நாம வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நிறைய பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி மாணவனே பாடம் கொடுக்குறோம். இது வந்து தனியார் பள்ளிகள் மட்டும் இல்லை, அரசு பள்ளிகளிலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கு நான் கேட்கறது என்னன்னா, இந்த நடைமுறையை வந்து பயன்படுத்துங்க. நீங்க கடிதம் மூலமா பெற்றோர்களுக்கு தெரிவித்து நீங்க கொஞ்சம் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், பட் வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். ஏன்னா மாணவர்களுடைய நலன் தான் வந்து நமக்கு முக்கியம். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருடைய நலனை விட மாணவர்களுடைய நலன் தான் நமக்கு முக்கியம். அதனால அது அப்படிதான் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து ஒரு பள்ளியில வந்து தற்கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா அது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காரணங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு எந்த ஒரு சில கடமைகள் இருக்கின்றன. ஒரு மாணவன் சிறப்பாக, அதாவது சைக்காலஜி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஜுகேஷன் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, to create a favorable atmosphere for observing the thing.
ஒரு மாணவன் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்காக ஒரு சாதாரணமான சூழ்நிலை பிசிக்கல் அட்மாஸ்பியர் அல்லது சைக்கலாஜிக்கல் அட்மாஸ்பியர், இந்த ரெண்டு அட்மாஸ்பியர் உருவாக்குறது தான் ஒரு பள்ளியினுடைய கடமை. இந்த இரண்டு சாதாரணமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதை மாணவன் அந்த மாணவி படிப்பதற்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்துறதை தவிர அவங்க சைக்கலாஜிக்கலா டவுன் ஆகி இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கக்கூடாது அப்படின்றாங்க. இது அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலாம். ஸோ இந்த நிர்வாகிகள், பள்ளியுடைய நிர்வாகிகள் மாணவன் அல்லது மாணவி சரியா படிப்பதற்கு ஒரு டிசிப்ளினோட வளர்வதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி உருவாக்காத பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நடந்த சூழ்நிலையை சொல்றேன், இந்த ஆர்டிஆர் ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையை சொல்றேன். முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது. முதல்ல நடந்த சம்பவம் மாணவர்கள் படிக்கிற இடத்துல சாப்பிடக்கூடிய இடத்துக்கு ஓடி போறாங்க. அந்த கிரவுண்ட்ல நடந்து போகக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்காங்க. அது நிறைய ஸ்கூல்ல இருக்கு. இப்ப ஈவன் போலீஸ்ல பார்க்கறத ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட்ல நடந்து போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஸ்லோ ஜாகிங்ல தான் போகணும், நடந்து போகக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த ஒரு டிசிப்ளின் என்ன பண்றதுல டிசிப்ளின் கொண்டு வர்றதுல காவல்துறைக்கோ யாருக்கும் எந்த ஆச்சரியம் இல்லை. ஏன்னா டிசிப்ளின் கண்டிப்பா கொண்டு வரணும். பட் அது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஒரு பிரச்சனை. இப்போ ஆர்டிஆர் ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த சம்பவம் ஓடி போகும்போது கீழே வந்துடுறாரு, நெட்டிச்சிரியாகி இறந்துடுறாரு. இப்ப முடிஞ்ச உடனே அந்த சம்பவம் உடனே அது ஒரு பெரிய நாடாளு பிரச்சனையாகுது. சம்பவம் முடிஞ்ச உடனே அவங்க பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்றோம், உடனடியா பெற்றோர் ஆசிரியர் நீங்க கூட்டுங்க, பெற்றோர்கள் ஏன்னா அந்த பிரச்சனையில ஏற்பட்ட அலிகேஷன் வருது நிர்வாகத்துக்கு மேல. அதனால அவங்க அந்த மீட்டிங் எல்லாம் போட்டு உடனடியா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன நிர்வாகம் சார்பா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஒரு 4 நாளைக்கு தான் நடத்தணும்னு சொல்றோம். ஒரு மாதம் ஆயிடுச்சு, எந்த கூட்டம் நடத்தல. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்ப அந்த பிரச்சனை பேர் சொல்றோம், ஒரு சில கம்பெனி மாணவர்கள் ரகசியமா லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த பள்ளியில அடிக்கிறாங்க, படிக்கிறவங்க அடிக்கிறாங்க, படிக்கிற நம்ம படிக்கல வேற காரணம் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம் கார்போரேட் கம்யூனிட்டி கம்ப்ளீட்லி பேன் இன் தி ஸ்கூல். அதாவது படிக்கிறவங்க உடல் ரீதியா அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றோம், நிர்வாகத்துக்கு எடுத்து சொல்றோம். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நிர்வாக சார்பாக கவர்மெண்ட் சார்பாக கொடுக்கும்போது பள்ளி நிர்வாகத்தினுடைய கடமை என்ன? அது செயல்படுத்தணும். அது செயல்படுத்துறது பள்ளி நிர்வாகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்னா அதை என்போர்ஸ் பண்ணணும், நீங்க தான் என்போர்ஸ் பண்ணணும். இப்ப நாளைக்கு என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் இன்டிசிப்ளின் போறாங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிள். என்னுடைய காவல்துறையில இந்த வீரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில ஒரு தப்பு செய்யறாங்க, நான் பொறுப்பு இருக்கு, எனக்கு மாடல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நானும் எனக்கு தெரியாத அவங்க தப்பு பண்ணிட்டான் நாய்க்கு கொடுப்பாங்க கை வைக்க முடியாது. அதே மாதிரி நிர்வாகத்தினுடைய கடமை. ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா அதை கடைபிடிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை, நிர்வாகத்தினுடைய கடமை. மாணவர்கள் அழிக்கக்கூடாது, அழிக்காத பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. அப்படி யாராவது வார்த்தையை அடிச்சாங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணி சொல்லி அவ்வளவுதான். அப்படிதான் பண்ணியாங்க. இப்ப இந்திய டிபார்ட்மெண்ட்ல இங்கிலீஷ் தெரிஞ்சோம்னா நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன், உடனே சஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு காவலர் தண்ணி அடிச்சு கலாவுடைய சஸ்பெண்ட் பண்ண இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுறேன். அது மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் நீங்க அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாத டீச்சர்ஸ் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை தீரவே தீராது. இந்த பிரச்சனை முடிஞ்ச கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு திருப்பி திருப்பி நடந்திருக்கணும். அதனால நிர்வாகத்தினுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா என்னென்ன செயல்கள் சட்டத்தில் அனுமதிக்கப்படவில்லையோ அதை நடக்காம பார்த்துக்க வேண்டியது நிர்வாகத்தினுடைய கடமை. காப்போடு பனிஷ்மெண்ட் மாணவர்கள் அழிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, நீங்க தான் போகணும், நீங்க தான் பார்த்துக்கணும். அதே அடிக்கிறாங்கன்னா அதை நீங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க உங்களுடைய இது உங்களுடைய பொறுப்பு. எப்படி கண்காணிக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு. அது ஒண்ணு. ரெண்டாவது வெர்பல் அபியூசர். வெர்பல் அபியூசர் என்னைக்குமே ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் சட்டம் போடுறது ரைட்டு, நல்லா படிக்கணும், நீ சரியா படிக்கிறது இல்லை அப்படிங்கிற சட்டம் போடுறது ரைட்டு. பட் அபியூசர் தான் மாறக்கூடாது. அசிங்கமா பேசுறது கண்டிப்பா எந்த இதுலையுமே ஏற்க மாட்டாங்க.
நான் காவல்துறை வந்து டிசிப்ளினான டிபார்ட்மெண்ட், இங்க கூட ஒரு வேலை செய்யறதா சட்டம் போடுவாங்க, இயற்கையினுடைய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சட்டம் போடுவோம். ஆனா அதை வந்து அதிகமா பேசக்கூடாது, அதுக்கு யாருமே ரைட் கிடையாது. அதனால ஆசிரியர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நடத்தை இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றேன். இப்ப கண்டிப்பா எந்த அளவு வந்து ஒரு மாணவனுக்கு ஒரு பெரிய இன்டிசிப்ளினா இருக்கு, இல்ல சரியா படிக்கிறதுனா கவுன்சிலிங் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் கரெக்டிங் தி எலிஜிபிலிட்டி. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலமா தான் பண்ணியாகும். அதுக்காக நீங்க வந்து என்கேஜ் சைக்காலஜி இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சைக்காலஜிஸ்ட், சைல்டு சைக்காலஜில நல்லா பண்ண முடியும்னு கூப்பிட்டு அப்போ நீங்க தேவைப்படி சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் பண்ணுறாரு. அதுக்காக அது என்னோட கவனமா இருக்கணும். ஒரு சிலர் மட்டும் பிரிச்சு வந்து சரியில்லை அப்படின்றது அதுலயும் வந்து மனம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமா பண்ணணும். சரியா? அந்த பொறுப்பு உங்களுக்கு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் வேணும், அதே நேரம் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் முக்கியமா வேணும். இப்ப ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்ச உடனே சப்ஜெக்ட்ல நல்லா திறமையா வந்து வகுப்படுத்த தெரியும் அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டீச்சரா செய்யணும். அது மட்டும் போல அது கண்டிப்பா மாணவர்களுடைய சைக்காலஜிங்கிறது இட்ஸ் வெரி டெலிகேட் சைக்காலஜி. அந்த நேச்சர், அந்த ஃப்ராஜைல் நேச்சர் ஆஃப் சைல்டு சைக்காலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாம வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால ஆசிரியர்களுக்கும் வந்து கண்டிப்பா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவை, மாணவர்களுக்கும் கண்டிப்பா தேவை. அதே நேரம் வந்து மாணவர்களுக்கு பண்ணும்போது நான் சொன்ன கருத்தை வந்து மனசில் வச்சுக்கணும். அவர்கள் பெற்றோர்களுடைய முன்னிலை கொண்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுடைய நீங்க அந்தந்த ஸ்கூல்ல வந்து எப்படி பண்றீங்களோ அதோட அதுபடுத்து எய்ம் வந்து இதுதான். ஸ்கூல்ல படிக்கும் வகுப்பறையில வந்து ஒரு சுமூகமான ஒரு படிக்கணும் அப்படிங்கிற தோணக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவ வேண்டும். படிக்க வைக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. நீங்க வந்து என்னோட டீச்சிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நிறைய டீச்சர்ஸ் இப்போ எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் டீச்சர்ஸுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுத்தாங்க புரியக்கூடிய வகையினால ஒரு மாணவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல 10 வரணும் அப்படின்னா அடிச்ச உழைச்சோ கண்டிப்பா 10 வர போவதில்லை. அது என்னைக்குமே வராது, வெறுப்பு தான் வரல. அந்த சப்ஜெக்டை எந்த அளவுக்கு அவனை விருப்ப வைக்கணும் அப்படிங்கிறது ஆசிரியரோட திறமை இருக்குது, நிர்வாகத்தினுடைய அந்த திறமை இருக்குது. ஸோ இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய சின்ன சின்ன மெத்தட்ஸ். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த செல் கிளாஸ்கள் அந்த செல்லை பற்றி கிளாஸ் நடத்துறதுக்காக நம்ம வந்து போர்டு போட்டு நம்ம பேரை வச்சு படிக்கிறது அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். அப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து பிளேட்ல வந்து ஒரு தோசையை போட்டு தோசையில நடுவில் இந்த தோசை முட்டை தோசை பிளஸ் ஆனியன் போட்டு அந்த இது காமிச்சு இதுதான் ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நடுவில் நியூக்ளியர் கரு அதை சுற்றி இந்த மாதிரி மைக்ரோகாண்ட்ரியா குளோரோஃபில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆர்கன் மைக்ரோ ஆர்கன். அப்புறம் அந்த மாவு வந்து சைட்டோபிளாசம், அந்த ரிமார்க்கிங் பிளேட் வந்து செல் மாவு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மாணவர்களுடைய மத்தியில படிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட ஆர்வத்தை வளர்க்கறதுக்கு சப்ஜெக்டை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு நிறைய யோசிக்கலாம். அது வந்து அதுதான் உங்களுடைய ஸ்கூலோட திறமை இருக்குது. எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க விருப்பம் வர வச்சு ஒரு ஆர்வத்தை தூண்டி அவர்களாக படிக்கிறதுக்கு அதுதான் ஒரு பள்ளியோட திறமை இருக்குது. நம்ம அடிச்சோ ஒழிச்சோ அவங்களை மிரட்டியோ இந்த அபிவிருத்தி மூலமாகவோ ஒரு எஜுகேஷனை நம்ம கொண்டு வரோம்னா அது வந்து மாணவர்களுக்கு உதவுவதாக சட்டத்தில் அதற்கு அனுமதி இல்லை, காவல்துறை அதை அனுமதிக்காது. அதை வந்து உறுதியாக இருந்தது நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த மாதிரியான ஒரு இது இருந்தால் கண்டிப்பா பள்ளி நிர்வாகிகள் முழுமையா நடவடிக்கை எடுப்போம். அதுல வந்து பின்னால் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. கால்குலர் கமிஷனோ வெர்பல் அபியூஸோ இந்த வேறுபாடு டாக்டர்ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து காவல்துறை அனுமதிக்காது. எந்த அளவுக்கு
எந்த அளவுக்கு அந்த குற்றத்தை நேரடியாக செய்கிறவர்கள் பொறுப்போ அதே அளவுக்கு நிர்வாகம் பொறுப்பு. இப்ப இந்த ஸ்கூல்ல கூட வந்து நிர்வாகத்தை வந்து அகிலா கொண்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாகம் இருக்குதுன்னா அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து சட்டத்திற்கு புறம்பான நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இப்ப இதை குறிப்பா சொன்னா எந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம்? போன சம்பவம் நடக்க உடனே பெற்றோராசிரியர் சங்கத்தை கூப்பிட்டாங்க, அவர் கூட்டியே பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால நிர்வாகம் வந்து சீரியஸை போட்டி நம்பர் எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இதுதான் கார்பரேட் கமிஷன் கிடையாது, பண்ணக்கூடாது, வருதல் அறிவித்தது கிடையாது, பண்ணக்கூடாது, அது மாதிரி மீட்டிங் போட்டு அது மாதிரி நீங்க யாரும் பண்ணுங்க அப்படின்னா உங்களை வேலை ஒரு நீக்கிடுவோம். இது மாதிரியான ஒரு இது பண்ணிருந்தாங்க, நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா நிர்வாகம் சரியான முறையில் செயல்படுகிறது. நிர்வாகம் வந்து இந்த பிரச்சனையை மேற்கொண்டு நடக்காமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் எடுப்போம். ரெண்டுமே நடக்கல, முடிஞ்சே கொண்டு நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான எண்ணம் நிர்வாகத்தில் வந்திருந்தால் அது வந்து காவல்துறை கண்டிப்பாக சகித்துக் கொள்ளாது, அது கண்டிப்பாக சட்டப்படி குற்றம். அதுதான் அந்த நேரத்தில் வந்து உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது. அதனால நிர்வாகத்துக்காக நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தரவு. அது நீங்க அதுதான் ஒரு சில எடுத்துக்காட்டு சொன்னேன், கவுன்சிலிங் சொன்னேன், இது மாதிரி இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஃப் டீச்சிங். ஒரு சில இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டிகிரி கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இயற்கை நீங்கெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சரியா புரிஞ்சு கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திங்கிங் எம்பத்தி இங்கிலீஷ்ல வந்து நல்ல ஒரு வேர்டு சொன்னாங்க, எம்பத்தி. இது எம்பத்தைக்கு தவிர அவங்களுடைய நிலைமைகள் தான் அவன் எப்படி கொண்டு. இப்போ ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் வராது அப்படின்னா நான் தான் நினைச்சுக்கோங்க, அவருடைய நிலைமைகள் தான் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டத்துக்காக எவ்வளவு ஒரு மன வேதனைகளை வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இதில் நாம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு வந்து சரியான ஒரு முடிவு தீர்வை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். மாணவர்கள் நம்ம எல்லாம் மாணவ பருவத்தில் இருக்கும்போது ஆசிரியர்கிட்ட கண்டிப்பா பயம் இருக்கும். ஆசிரியர் வந்து அடிக்கிறாரே ஆசிரியர் மேல ஒரு பயங்கர ஒரு மரியாதை இருக்கும். எந்த விஷயம் வந்து அவ்வளவு ஃப்ரீயா சொல்ல மாட்டோம். ஸோ மாணவர்கள் ஆசிரியர் இருக்கக்கூடிய மாணவருக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை அப்படின்னா பெற்றோர்கள்ட்ட ஃப்ரீயா சொல்லுவாங்க, ஆனா ஆசிரியர்கள்ட்ட சொல்லாம இருக்காங்க. ஸோ ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களோட பாசமா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால ஆசிரியர் வாடகை நீங்க போடும்போது அவருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலைக்கு பாருங்க. ஒரு ஆசிரியர் வாடகை போடணும்னா அவருக்கே குடும்பத்தில் ஏதாவது வாடகை போடக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு. அவர் குடும்பத்தோட பிரச்சனையெல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் மேனேஜ்மெண்ட் வந்து இட் வெரி கேர்ஃபுல். யார் வாடகை போடுறீங்களோ அவங்க வந்து அந்த வாடகை தகுதி இருக்குதா, அந்த ஒரு அவங்கள மாசமா பார்த்துக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதை பார்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது. உடல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதா மாணவன் வந்து அவ்வளவு தைரியமா போய் சொல்லக்கூடிய கான்பிடன்ஸ் உருவாக்கக்கூடிய அளவு வாடகை இருக்கணும். ஸோ லிவிங் கண்டிஷன்ஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். அந்த போக்கு நீங்க சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஆசிரியர் நிர்வாகம் வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். சாப்பாடு வந்து ஹைஜீனிக்கா இருக்கிறத பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா ஹைஜீனிக் இது வந்து ஒன்றை நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஹைஜீனிக் பற்றி அந்த இது அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க அவங்க சர்ப்ரைஸ் விசிட் பண்ணும்போது மாணவர்களுக்கு அது வந்து ஒரு எஜுகேஷனாக இருக்கும், அதே நேரம் அவங்களுடைய ஹெல்த்தி லிவிங்க்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆகவே ஆசிரியர் வந்து நீங்க கண்டிப்பா ஆசிரியர் பண்ணணும். வார்டன் யாரும் சொல்லணும். மெடிக்கல் செக்அப் வந்து கண்டிப்பா ஏற்பாடு பண்ணணும். அது வந்து நீங்க பெற்றோர்கள் சொல்லி இந்த மாதிரி மெடிக்கல் செக்அப் ரெகுலரா பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க அதை எப்படி பண்ணுங்க, அந்த ப்ராடக்டை கைவிடணும் இருக்கு. பட் கண்டிப்பா மெடிக்கல் செக்அப் வந்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தெரியாமலே சொல்லலாம், நாளைக்கு உங்களுடைய நலனுக்காக சொல்லலாம். ஒரு பையனுக்கு பெற்றோர்களுக்கே தெரியாம ஏதாவது நோய் இருக்குன்னு வச்சுக்கீங்க,
ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நீங்க மெடிக்கல் செக்அப் பண்ணல, வார்டு சரியா பார்க்கல, திடீர்னு நோய் யாருக்கு போயிடுறாரு, அந்த மாணவர் வந்து போயிடுறாங்க, பொறுப்பு யாரு இருக்கு? நீங்க தான். அதனால மெடிக்கல் செக்அப் ரெகுலர் மெடிக்கல் செக்அப் வந்து கண்டிப்பா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஹாஸ்டல், ஸ்கூல், வகுப்பறை, தங்குமிடம், இந்த ரெண்டையும் வந்து சாதகமான சூழ்நிலை. சாதகமான சூழ்நிலை வந்து படிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை. படிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது பிசிக்கல் கண்டிஷன் as well as சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். இந்த பிசிக்கல் கண்டிஷனையும் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனையும் வகுப்பறையிலும் ஹாஸ்டலையும் சாதகமானதற்கு என்னென்ன நடவடிக்கை இருக்கணுமோ அந்த நடவடிக்கைகள் தான் பேசியிருக்கிறோம். அது வந்து நீங்க கண்டிப்பா எடுக்காத பட்சத்துல பள்ளி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. அதுல வந்து காவல்துறை வந்து எந்த ஒரு நீதியை காமிக்கிறது. நீங்க அதாவது அந்த ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஐடியா இருக்கலாம். லோக்கல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இன்னொரு பாயிண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து கண்டிப்பா நீங்க போடணும். அது வந்து எவ்வளவு நாளைக்கு சொல்றாங்க, 3 months போடுங்க. இது ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பெற்றோர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாட்டு ஜவாலம் போடுறாங்க, நாங்க எப்படி வேலையை விட்டு நாங்க போறது அப்படிங்கிறாங்க. சாட்டர்டே சண்டே இது மாதிரி சண்டே முக்கியமா போட்டீங்க அப்படின்னா எல்லாரும் பெற்றோர்கள் அழுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இப்ப கிராமத்துல உள்ள ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமத்துல உள்ள கூலி வேலைக்கு போவாங்க. அவங்க எப்படி நம்ம வந்து மீட்டிங் போடுற இடத்துல வர முடியும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால ஞாயிற்றுக்கிழமை போட்டீங்கன்னா அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும், ஏதாவது உரைகளை சொல்ல முடியும், நீங்க உங்க போல சொல்ல முடியும். ஒரு கூட்டு முயற்சி மூலமா ஒரு கலந்துரையாடல் மூலமா ஒரு தீர்வு காண முடியும். அதனால அதாவது பெற்றோராசிரியர் சங்கம் கூட்டங்கள் போடாததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பள்ளி நிர்வாகம் இப்போது நினைக்கிறது பெற்றோர்கள் வந்து நம்ம மேல குற்றச்சாட்டு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, நான் வந்து தியரிட்டிக்கலா பேசல. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கிரிட்டிசிசம் யாராவது கிரிட்டிசிசம் பண்றாங்க, நம்ம கிரிட்டிசிசம் பண்றாங்க அப்படின்னு நம்ம வெறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். டேக் இட் ஃப்ரம் மீ. அதனால கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு சில அறியாமை காலப்படலாம். இப்ப இன்னைக்கு காலையில் வந்து தினமலர்ல வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, அதாவது போலீசாரை என்றால் மீண்டும் ஒரு காலத்து பெற்றோர்கள் இது வகிக்கிறது கம்ப்ளைண்ட் வகிக்கிறது. இப்ப அந்த முதல்ல நடந்த சம்பவம் காவல்துறைக்கு எந்த காவல்துறை முக்கியம் கிடையாது. உடனடியாக வந்து எங்கேயா போட்டிருக்கோம், அந்த பையனுடைய சாவு உண்மையான காரணம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுல ரேப்பான் நடந்த கவர்மெண்ட் இருக்கும். பெற்றோர்கள் வந்து கணக்கு வாங்கிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பெற்றோர்கள் இந்த நிகழ்வு தெரியாத பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, காவல்துறை அவங்க சாதகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்களுடைய சூழ்நிலை வெளிப்படுறாங்க. காலையில் டிஎஸ்பிக்காக கூட்டு நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் டிஎஸ்பிக்க நீங்க ஸ்டேட்ல இருந்திருக்கீங்க, ஒரு பெற்றோர் வந்து இந்த மாதிரி ஒரு காவல்துறை வந்து சரியான நடந்துக்கலாம் நிகழ்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து மேடையை போட்டு எப்படி இந்த காவல்துறை வந்து சரியா நடந்துக்கல அப்படிங்கிறத கேட்டுருக்கணும். கேட்டு அதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுத்துருக்கணும். ஏன் பண்ணல அப்படிங்கிறத கேட்டுக்கேன். காலையிலே கேட்டுக்கிறேன். இது அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, அவங்க தெரியல, அறியாமை என்ன நடக்குதுன்னு தெரியாம பெற்றோர்கள் குற்றத்தை சமூக சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கருத்துக்களை வந்து மனசில் வச்சுங்க. இந்த சட்டத்துக்கு புறமான நிகழ்வுகள் வந்து பள்ளிகள் நடத்தாமல் வாழ்க்க வேண்டிய வழிமுறைகள், அதுக்கான வழிமுறைகள் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதாவது நீங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதுவே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு உருவாக்குறேன். நீங்க நடவடிக்கையே எடுக்காத ஒரு சம்பவம் நடந்தா கண்டிப்பா நீங்க தான் போகணும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து அதையும் மீது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு நிர்வாகத்தோடு இருக்கு பியாண்ட் ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். பட் எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை நடந்தா கண்டிப்பா நீங்க தான் போகணும். ஸோ இந்த கருத்துக்களோடு